கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் நமக்கு முன்னால இந்த ஆண்டில அவர் போவார். அல்லேலூயா. அதாவது இந்த மீகாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வாசிக்கும் பார்க்கும்போது இது இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அசிரியாவில் சிறைப்பட்டு போகின்ற பின்பு திரும்ப அவர்கள் வருவார்களா, திரும்ப அந்த தேசத்துக்கு திரும்பி அவர்கள் வரக்கூடிய நிலை இருக்குமா என்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் மீகா மூலமா ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே திரும்ப வருவார்கள். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் என்ன செய்வார்? நடந்து போவார். இன்னொரு விதத்துல இந்த வார்த்தை தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு ரகசிய பகிரங்க வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய சில சம்பவங்களை உள்ளடக்கியதாகவும் அது இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்தி கிறிஸ்துடைய காலம் வரும். அந்தி கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களோடு அவங்களோடு ஒப்புரவாகி அவங்களோடு சமாதானமாகி தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டி அந்த ஆலயத்திலே போய் உட்கார்ந்து தன்னை தேவனாக அவன் காண்பிக்கும் போது அவ்வளவு நேரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சீக்கிரமா யாரையும் நம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி அவனை நம்பி ஏற்றுக்கொண்டு இப்போ அவன் ஆலயத்துக்கு உள்ள வந்து அவன் உட்கார்ந்து இருக்கும்போது அவனை திரும்ப அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் அவங்களுக்கு முன்பாக போய் தடைகளை நீக்கி அந்த தேசத்தை மறுபடியும் தம்முடைய ஜனங்கள் கையில ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு இங்கே ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. என்ன பேரு? தடைகளை நீக்குகிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள். அல்லேலூயா. அதுல ஒரு பேர் என்னது? இந்த ஆண்டிலே அவருக்கு கொடுக்கப்படுகிற பேர் தடைகளை நீக்குகிறவர். தடைகளை நீக்குகிறவர் என்று சொன்னால் உடைப்பை உண்டாக்குகிறவர், திறப்பை ஏற்படுத்துகிறவர். இப்ப ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா அங்க யுத்தம் பண்ண போகிறது என்று சொன்னா, அந்த யுத்தம் பண்ண போகும்போது ஒரு தேசத்தினுடைய அந்த நகரம் முக்கியமான பட்டணத்துல அந்த மதில்கள் இருக்கும், அதற்கு மேலாக இராணுவ முற்றுகை போட்டு இருக்கும். இப்போ அந்த இராணுவத்தை தாண்டி நகரத்தின் அந்த கோட்டை பலப்படுத்தப்பட்ட அந்த கோட்டையை தாண்டி ஒரு நகரத்துக்குள்ள போய் பிடிக்கிறது என்று சொன்னா அது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அப்படி என்றால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அந்த நகரத்துல முதலாவது என்ன செய்யணும்? அந்த தடைகளை நீக்கணும். என்ன தடைனா, அங்க உடைப்பை உண்டாக்கணும், அங்க ஒரு பாதையை ஏற்படுத்தணும். அல்லேலூயா. திறப்பை ஏற்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் இந்த ஆண்டில உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை ஆண்டவர் நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஆண்டவர் இந்த காரியம் இது மட்டும் இல்லைன்னா நான் இதை செஞ்சிடலாம் ஈஸியா. எல்லாமே நமக்கு முன்பாக இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருந்தாலும் ஏதோ ஒரு தடை நமக்கு முன்பாக இருக்கும். தானியேல் ஜெபம் பண்றான், 21 நாள் ஜெபம் பண்றான், பதில் வருது. வந்தவன தேவ தூதன் சொல்றான், பதிலுக்கு முன்னமே வந்துச்சு. ஆனா பெர்சிய தேசத்து அதிபதி என்ன செய்தான்? தடை செய்தான். பெர்சிய தேசத்து அதிபதி அவனை அந்த தேவனிடத்திலிருந்து வந்த பதிலை தடை செய்கிறான். அப்போ ஒரு யுத்தம் நடக்குது. மிகாவேல் அவனுக்கு ஆதரவா உறுதுணையா அந்த யுத்தம் செய்து திரும்ப அந்த பதிலை கேப்ரியல் தூதன் பதில் என்ன செய்யறான்? தானியேலை கொண்டு வருகிறான். இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களிலே நமக்கு பெரிய சத்துருன்னா பிசாசு தான். தடைகளை கொண்டு வருகிறான். பல காரியங்கள் தேவனிடத்துல இருந்து கிடைக்க வேண்டிய பதிலுக்கு, நம்முடைய நிறைய பிரச்சனைக்கு, நம்ம எதிர்பார்க்கிற பல காரியங்கள் அற்புதங்களுக்கு இன்னைக்கு தடைகளை பிசாசானவன் கொண்டு வருகிறான். உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல நீங்க உட்பிரவேசிக்க முடியாதபடி தடைகள் இருக்குதோ, தேவன் அங்கெல்லாம் ஒரு திறப்பை உண்டாக்கி தர போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், உடைப்பை ஏற்படுத்துகிறவர், திறப்பை உண்டாக்குகிற தேவன். இந்த ஆண்டில நீங்க சொல்லலாம், இந்த பிரச்சனை, இந்த ஒரு காரியம், இந்த ஒரு சூழ்நிலை தான்
என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இது இல்லைன்னா நான் ஈஸியா அந்த காரியத்தை நான் செய்ய முடியும். இந்த ஜாப், இந்த வேலையை எங்க வாழ்க்கையில நாங்க இந்த வேலையை நான் ஜாப் நான் பெற்றுக்கொள்ள இது ஒரு தடையா இருக்கிறது, திருமணத்துக்கு இது தடையா இருக்கிறது, இந்த காரியத்தை செய்யறதுக்கு இது ஒரு தடையா இருக்கு, இந்த ஊழியத்துக்கு தடையா இருக்குது. பவுல் பல இடங்கள்ல அவர் ஜெபிக்க பவுல் சொல்லும் போது கூட பல இடங்கள்ல சொல்லுவார், சுவிசேஷ அறிவிப்பிற்கான வாசல்கள் திறக்கும்படி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்ற. ஏன் தெரியுமா, பல இடங்களிலே பிசாசானவன் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடிக்கு தடைகளை உண்டாக்கிட்டு இருப்போம், வாசல்கள் அடைத்து வைத்திருப்போம். அப்போ அந்த இடங்கள்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு போன வருஷத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக 10,000 பேருக்கா சுவிசேஷம் அறிவிக்க வாசல திறக்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னேன். முக்கியமா அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அதற்காக நம்ம ஜெபித்த பொழுது ஆண்டவர் பல இடங்கள்ல அது வாசல்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், திறந்து தந்து. அல்லேலூயா. இந்த ஆண்டிலும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் தடைகளை நீக்கி போடுகிறார். எந்த ஒரு காரியத்துல உங்க வாழ்க்கையில தடை இருக்குதோ அந்த தடைகளை நீக்கி போடுவார். எங்கே உங்களால் உட்பிரவேசிக்க முடியாதபடி அங்கே பெரிய மதில்கள் இருக்கிறதோ அங்கே தேவன் உங்களுக்காக உடைப்பை ஏற்படுத்துவார், திறப்பை உண்டாக்குவார். அல்லேலூயா. நீங்க உட்பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு தடைகளை நீக்கி போடுவார். வாசிங்க 13ஆம் வசனத்தை மறுபடியும். தடைகளை நீக்கி போடுகிறவர், பாருங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, நமக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர் யார் என்றால், போயிட்டு சில ஆட்களை அனுப்புவோம், சில பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளோ சின்ன பிள்ளைகளை அனுப்பி போய் அந்த வீட்டுல அவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டாங்கன்னா இங்க இருந்து ஒரு பார்வை பார்க்கும். பாஸ்டர் கேட்டு பூட்டி இருக்கு, பாஸ்டர் கேட்டு அங்க பூட்டல, இது பார்த்தது அங்க கேட்டல்ல, போறவள் ஒரு நாயை பார்த்துச்சு, பயந்து போய் அந்த கேட்டு பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நமக்கு முன்னால போகிற அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. போற வழியில ஏதாவது பிரச்சனை பார்த்து திரும்பி வந்து, ஐயோ அது பிரச்சனை இருக்கு, அங்கெல்லாம் முடியாது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுகிற அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நமக்கு முன்பாக போகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்து, ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்து, ஏதோ ஒரு ஆளை பார்த்து, ஐயோ இது நடக்காது, இங்கெல்லாம் போக முடியாது, சில சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவா, இந்த ஏரியாவா, இந்த ஊரா, அந்த ஊரா, இப்படி சொல்ற ஆட்கள் நிறைய உண்டு. நான் சொல்றேன், நமக்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக போகும்போது எந்த இடத்துல நமக்கான வாசல் திறக்கப்படும். அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க எங்க உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறோம், அங்கே தேவன் உங்களுக்காக உடைப்பை ஏற்படுத்தி உங்களை கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்காக அங்கே திறப்பை ஏற்படுத்தி தேவன் அந்த அங்கே சொல்லப்படுகிறது, வாசிங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி, பாருங்களேன், தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். எப்படி போவார்கள்? தடைகளை உடைப்பை ஏற்படுத்தி இல்ல ஒரு திறப்பை உண்டாக்கினா அந்த திறப்பின் வழியாக தான் பிரவேசிப்பாங்க. ஆனா இங்க சொல்ல வாசலால் பிரவேசித்து, ஏன்னா வாசல் தாழ்பால்கள் மிகவும் கடினமாக பலப்படுத்தப்பட்டிருக்கும். வாசல்கள முக்கியமா ராணுவங்கள் அதிகமா இருக்கும். எதை நம்ம டார்கெட் பண்ணி போவாங்க எதிரி? வாசலை தான். அதை உடைச்சிட்டா ஈஸியா உள்ள போயிடலாம். ஆனா இங்க ஆண்டவர் பாருங்களேன், வாசலால் பிரவேசித்து ஆண்டவரே சொல்றாரு, ஆட்டு மந்தைக்கு வருகிற மேய்ப்பன் எப்படிதான் வருவான்? வாசல் வழிதான் வருவான். கல்லன்னா அப்படி வருவான், ஆமா, குறுக்கு வழியா வருவான். நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே குறுக்கு வழியில போறவர் கிடையாது, நேர்வழியா பிரவேசிக்கிறவர். அல்லேலூயா. வாசலில் பிரவேசிக்கிறவர். அல்லேலூயா. நேர்வழியா நம்மளை கொண்டு போவார், குறுக்கு வழியில் இல்லை. குறுக்கு வழியில நம்ம உயர்வடைறதுக்கு, குறுக்கு வழியில பணக்காரனாகிறதுக்கு, குறுக்கு வழியில ஆஸ்தியை சம்பாதிப்பதற்கெல்லாம் கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டோம். சரியான பாதையில தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற பாதையை நீங்க பின்பற்றி போனா ஒரு இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நிக்க மாட்டீங்க. குறுக்கு வழியை தேடினா தான் வெட்கப்பட்டு நிக்கணும். அல்லேலூயா.
நம்ம குறுக்கு வழியில ஏதாவது காரியங்களை சாதிக்க நிற்கும் போதுதான் எங்கேயாவது ஒரு இடத்துல வெட்கப்பட்டு நிற்கிறோம். ஆனால் நேரான சரியான பாதையில நம்ம போகும்போது நம்ம யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. கர்த்தர் உங்களை எங்க எப்படி நடத்துவாரா? வாசலா உட்பிரவேசித்து. வாசிங்க. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில், அல்லேலூயா, கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இவர் சம்பவத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. சரியா சொல்லுன்றேன். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வச்சீங்களா? 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. போன வருஷம் கடைசியில் அந்த வார்த்தையை தியானிச்சோன்னு நினைக்கிறேன். என்ன, போன வருஷம் கடைசி, போன வருஷம் தான் 2023 24 கடைசி. அதாவது சீரிய ராணுவம் இஸ்ரவேலுக்கு விரோதமா பாளையம் இறங்கி அவங்கள வேலி எடுத்து இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க வெளியில போக முடியல, உள்ள வர முடியல, உள்ள பஞ்சம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தீர்க்கதரிசியா எலிசா மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு காலையில் நேரம் என்ன செய்ய, ஏன்னா அதுக்கு முன்னால பயங்கரமான காரியங்கள் நடக்குது. ஒருத்தி தன்னுடைய பிள்ளையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி காரியம் நடந்த பிறகுதான் ராஜா யாரையா கூப்பிடு, அந்த தீர்க்கதரிசி இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட சொல்லும்போது தீர்க்கதரிசி எலிசாவன் சொல்லுங்க, நாளை காலையில என்ன செய்யும், இந்த இடத்துல ஒரு கலம் கௌதுமா ஒரு காசுக்கு என்ன செய்யும், விற்கப்படும், தேக்கில விற்கப்படும் சொல்லி சொன்னான். அப்படி அதுக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா மறுநாள் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது இருட்டோடு இரவுல, அது எந்த டைம் எந்த ஜாமோன்னு தெரியல, எந்த நேரம் தெரியல, ஆனா இரவுலன்னு போட்டிருக்கு. இந்த இஸ்ரவேல் தேசத்துல, இஸ்ரவேல் அந்த தேசத்துல அந்த நகரத்துல இருக்கிற சமாரியா பட்டணத்துல இருந்த சில குஷ்டரோகிகள் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு திட்டமிடுறாங்க. அவங்க ஏற்கனவே குஷ்டரோகத்தால மிக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. குஷ்டரோகத்தினாலே ஜனங்கள் அவங்க ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் பிரச்சனை. இன்னொரு பக்கம் இப்போ புதுசா ஒரு பிரச்சனை என்னன்னா, பட்டணத்துக்கு சாப்பாடு கிடையாது. இவரெல்லாம் செத்து வாழ்ந்தாங்க, என்னைக்கு உயிர் போகும்போது தெரியாது. இந்த குஷ்டரோகத்தினால என்னைக்கு சாக போறாங்களோ தெரியல. நித்தம் அந்த குஷ்டரோகத்தினால சரீரத்துல வேதனை, மனதுல வேதனை, இப்படிப்பட்ட சூழ்நிலை. இப்போ திடீர்னு அடுத்த ஒரு புது பிரச்சனை, பட்டணத்துல என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா. வாழ்க்கையில அனுதினமும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு நெருக்கங்கள், ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு வேதனைகள் வரும்பொழுதெல்லாம் நித்தம் செத்து வாழ்கிற ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அது பார்த்தாது திடீர்னு புதுசா நிறைய பிரச்சனை வரும், புதுசா சில காரியங்கள், நெருக்கங்கள். இப்ப அவங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனைன்னா பட்டணத்துல சாப்பாடு கிடையாது. இப்ப அவங்க சொல்றாங்க, நம்ம இங்க இருந்தா சாகதான் வேண்டும், இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், ஆமா எதிரடிய பாளையத்துக்கு என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, எதிரின் பாளையத்துக்கு இருட்டோட என்ன செஞ்சாங்க, எழுந்து போனாங்க. அப்ப எந்த சாமத்துல போனாங்கன்னு தெரியாது. அங்க போனா இப்ப திரும்ப வாசி 5ஆம் வசனம். சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில, சீரிய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்து சீரியருடைய பாளையத்தின்
இன்னும் பாளையத்துக்கு உள்ள போகல, முன்ன வந்து பார்த்தா அங்க, அப்ப இவங்க போறதுக்கு முன்னால அங்க யாரு போயிருக்கா? கர்த்தர் போயிருக்கு. அல்லேலூயா. நீ இருட்டோட எழுந்து போறதுக்கு முன்ன கர்த்தர் உனக்கு முன்னால போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ இருட்டோட போகணும்னா உனக்கு முன்னால கர்த்தர் போயிருக்க. அல்லேலூயா. நீ புறப்பட ஆயத்தமா இருந்தா உனக்கு முன்னால கர்த்தர் உன் முன்னணியிலே போவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன் முன்னணியிலே போவார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கிறாங்க, பஞ்சத்துல செத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க குஷ்டரோகி. போர் வீரர்கள் கிடையாது, போர் தடவாடங்கள் கிடையாது. இவங்களே நித்த செத்து வாழ்ந்தவங்க. இவங்களே மக்களால ஒதுக்கப்பட்ட நிலையில ஏதோ ஒளிமுக வாசல் அங்க உட்கார்ந்து வரவங்கிட்ட பிச்சை கேட்டு சாப்பிட்டு இருந்த ஆட்கள். ஆனா இவங்க எழுந்து போகும்போது கர்த்தர் இவங்கள் முன்னணியிலே போய் இவர்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்தார். இவர்கள் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுக்கு பலன் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களின் முன்னணியிலே போய் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இவங்க இருட்டோடு எழுந்து போறாங்க, அதுக்கு முன்னாலே கர்த்தர் போய் இதுல வாசிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. பாருங்களேன். அப்ப அங்க யார் போயிருக்கா? அல்லேலூயா. இவங்க போய் யுத்தம் பண்ணல. யாரு? குஷ்டரோகிகள் போய் யுத்தம் பண்ணல. குஷ்டரோகிகள் அங்க போனவாது சாப்பாடு அவங்க ஏதாவது கிடைச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா கீழே போட்டாங்கன்னா மிச்சம் மீதி சாப்பிட்டு போயிடலாம் அப்படி நினைச்சு போனாங்களும் தெரியல. ஏன்னா இங்க பஞ்சம் சமாரியாவில், இந்த பஞ்சத்துல சாகுறத காட்டில அங்க போயிடலாமாப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன செஞ்சாங்க? எதிரிகளின் பாளையத்துக்கு போறதுக்கு என்ன செஞ்சாங்க? திட்டமிட்டாங்க. பரவாயில்ல, கொண்டு போட்டா போட்டோம், இங்க சாறதுக்கு அங்க சாவோம், சாப்பாடு கிடைச்சா நல்லதானே அப்படி நினைச்சு அவங்க போனாங்க. ஆனா அங்க போனா கர்த்தர் அவர்கள் முன்னணியில போய், இவர்கள் யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ண தெரியாது, யுத்த தளவாடங்கள் கிடையாது. ஆனா இவர்களுக்காக கர்த்தர் அங்க கிரியை செய்றார். என்ன செய்யறாரா? சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலை கேட்க பண்ணுகிற கர்த்தர். எத்தனை விசுவாசிங்க? ரதம் இல்லாமலே ரதங்களின் இறைச்சலை என் தேவன் கேட்க செய்ய போடுவார். யாருக்கு? எதிரியின் பாளையத்துக்கு. அல்லேலூயா. நீ எதிரி பாளையத்துக்குள்ள போறதுக்கு ரதம் வேணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் முன்னணியில போகும்போது எதிரியின் பாளையத்துக்குள்ள ரதங்களின் இறைச்சலை கர்த்தர் கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. இவங்க போறதுக்கு முன்னே எதிரிகளுக்கு முன்னாக அங்கே ஆண்டவர் ரதங்களின் இறைச்சலை செஞ்சாராம், கேட்க பண்ணினார். வாசிங்க. குதிரைகளின் இறைச்சலையும். இவங்க போன ஒரு சின்ன டீம் தான் போயிருக்கலாம், ஒரு சின்ன சேனை தான் போயிருக்கலாம், அவங்க பார்க்க கூட இல்லை. அல்லேலூயா. திரும்பி கூட பார்க்கல. இஸ்ரவேல் ராணுவம் வருதா, எந்த ராணுவம் வருது, எதை கூட பார்க்கல. காரணம் என்னன்னா அந்த இறைச்சல் அப்படிப்பட்ட மகா ராணுவத்தின் இறைச்சல். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற பலன் குறைவுதான், இதை கொண்டு நம்முடைய எதிரி நம்மளாம் ஒன்றும் முடியாது. ஆனா கர்த்தர் உங்க முன்னணியில போவார் என்று சொன்னால் மகா ராணுவத்தின் இறைச்சலை கேட்க பண்ணி ஆண்டவர் அவர்களை முறிந்துவிட பண்ண போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மகா ராணுவத்தின் இறைச்சலை கேட்க பண்ணினார். வாசிங்க. அங்க ராணுவமே போகல. இப்போ அவங்க ரதங்களின் இறைச்சல், மகா ரதங்களின் இறைச்சல், ஏராளமான ராணுவத்தின் இறைச்சல், குதிரைகளின் இறைச்சல் கேட்க விடலாம். அவங்களுக்குள்ளே பிளான் பண்றாங்க, திட்டமிடுறாங்க. அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறான், ஓ இஸ்ரவேல் ராஜா அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஏத்திய ராஜாக்களையும் எகிப்திய ராஜாக்களையும் என்ன செய்ய மற்ற ராஜாக்களையும் நம்ம தனியா போறதுக்கு முன்னால ஆண்டவர் நமக்கு முன்னால போனா நம்ம போய் நின்னா, சில நம்ம சுய பலத்துல போய் நின்னா நீங்க ஒரு ஆள் தான் அங்க தெரிவீங்க. அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு முன்னால கர்த்தர் போனா அவங்க மனசுல 10 பேர் முன்னால பண்ற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அல்லேலூயா. அக்கினி ஜுவாலையில போடும்போது
போட்டது 3 பேர் தான். ஆனா அங்க இருந்தது 4 பேரை பார்த்தோம். ராஜா. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் முன்னணியிலே, கர்த்தர் நம்முடைய முன்னணியில போகும்போது அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? எல்லாமே அதிகமா தெரியும். அல்லேலூயா. வாசிங்க, அது தொடர்ந்து வாசிங்க. ம் 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 பாருங்க, எதிரிகளின், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை, சமாரியா பட்டணத்தை முற்றுகை போட்டு அதை சிறைப்பிடித்து கொண்டு போக முடியாது வந்தாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க? தங்களிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகும்போது, கர்த்தர் நம்முடைய முன்னணியிலே போகும்போது, நம்முடைய எதிரிகள் எல்லாமே நம்மளை விட்டு ஓடி போவோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலாம் இன்னைக்கு எதிரிகள் இருக்கிறாங்களோ கர்த்தருக்கு முன்னணியிலே போகும். அவங்க உங்களை காலி பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், நீங்கள் அவர்களை கொள்ளையடிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றுமில்லாம அவர்களை ஓடி போக பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் பாருங்க, கவனிக்கிறீங்களா? முடிச்சிருந்தேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். கரெக்டா 2 மணிக்கெல்லாம் முடிச்சு உங்களை அனுப்பிடுறேன். அல்லேலூயா. இப்போ எலிசா சொல்றான், என்ன சொல்றான் எலிசா? முதல் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, நாளை இந்த நேரத்துல சமாரியாவின் வாசல்ல 1 மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் கோதுமையுமா வார்கோதுமை 1 சேக்கலுக்கு என்ன செய்யப்படும்? விற்கப்படும் என்று சொல்லும் பொழுது அங்க இருக்கிற பிரதானி ஒருத்தன் சொல்லுகிறான், என்ன சொன்னா? வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல இப்படி நடக்குமா என்று நீங்கள் நினைக்காத அளவுல கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி நடக்குமா? இப்படி எல்லாம் நடக்குமா? நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. இதெல்லாம் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் என்ன சொல்றான்? இப்படி நடக்குமா என்றான். ஆனா அப்படி நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இதெல்லாம் இப்படி நடக்குமா? சீசர்கிட்ட 3 நாள் பிரசங்கம் முடியுது. ஆண்டு சீசர் சாப்பாடு கொடுங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் முடியாது, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு வாங்கினாலும் கொடுக்க முடியாது, எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு. இப்படிலாம் நடக்குமா என்று நினைக்கிற பல அற்புதங்களை ஆண்டு இயேசு இந்த உலகத்துல செய்தார். என்றைக்கும் அவர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் தீர்ந்து போகுது. அங்க இருக்கிற அங்க இருக்கிறவங்க எல்லாம் திகைத்து போய் நிற்கும் பொழுது மரியாதை இயேசு இடத்துல போய் என்ன செய்யறார்? இவங்களுக்கு திராட்சரசம் இல்ல சொல்லிட்டு வேலைக்காரன் அவர் என்ன சொல்றாரு அப்படி செய்யுங்க. புதுசா போய் திராட்சரசத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படி செய்யுங்க. அவர் என்ன சொன்னாரு? அங்க இருக்கிற கச்சாடிகளை தண்ணியை நிரப்ப சொன்னார். அவ்வளவுதான். ஆனா அந்த தண்ணி எப்படிப்பட்டதா இருந்தது? இதற்கு முந்தின நாட்களை கொடுத்த ரசத்தை காட்டிலும் அதிக ருசி உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. தண்ணிலாம் ரசமாகுமா? இப்ப நடக்கும் ஈஸியா. இப்ப ஈஸியா நடக்கும். எப்படி நடக்கும்? கலர் பொடியும் பிளேவரை போட்டா இல்லை சீக்கிரம் இப்ப ரசமா மாறி. ஆமா, மாம்பழ ஜூஸ்ன்னா மாம்பழத்தை வாங்கி இப்ப ஜூஸ் எல்லாம் போடுறது. இப்ப எல்லாம் சிந்தட்டிக் பிளேவரை போட்டு பிளேவரை ஆட் பண்ணிட்டு சுகரை போட்டா எல்லாம் ஜூஸ் ரெடி. அப்படிதான் நம்மளும் குடிச்சிட்டு இருக்கு. இப்படி நடக்குமா? தண்ணி ரசமாகுமா? மாறிச்சு. எப்படி மாறிச்சு? என் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் இந்த வருஷத்துல பாருங்களேன். வாழ்க்கையில இப்படி இது நடக்குமா நினைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்கள் தானா நடக்கும்.
சிலர் சொல்லுவாங்க, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லப்பா, இதெல்லாம் முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே கர்த்தர் இந்த ஆண்டில உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமானவர். நான் விசுவாசிக்கிற என்ன தெரியுமா, இந்த ஆண்டிலே கர்த்தர் அநேக வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஒரு அற்புதத்தின் ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்க எந்தெந்த காரியங்களிலே ரொம்ப பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறீங்களோ, ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு வாழ்க்கையில, ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் நினைக்காத அளவு, நீங்க சிந்திக்காத அளவு, இப்படிலாம் நடக்குமான்னு நீங்க சிந்தித்து யூகிக்க முடியாத அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்க ஒரு வாழ்க்கையில செய்ய